நேர்களே, கற்பனை செய்து பாருங்கள். உலகிலேயே மிக கொடூரமான ஒரு குற்றத்தை ஒருவன் செய்துவிட்டான். இப்போது உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த குற்றத்தை செய்தவனை அவனது உயிரை பறிப்பதன் மூலம் தண்டிக்கும் உரிமை அரசாங்கத்திற்கு இருக்கிறதா? இன்று இது ஒரு சாதாரண விவாத பொருளாக இருக்கலாம். ஆமா, இன்று நாம் இதை சாதாரணமாக பேசுகிறோம். ஆனால் 260 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு கேள்வியை ஐரோப்பாவில் பொதுவெளியில் கேட்டிருந்தால் கேள்வி கேட்டவருக்கே மரண தண்டனை கிடைத்திருக்கும். சரியாக சொன்னீர்கள். அப்படியான ஒரு இருண்ட காலத்தில் அதிகாரத்தின் கண்களை பார்த்து நேரடியாக இந்த கேள்வியை கேட்ட ஒரு புத்தகத்தை பற்றிதான் இன்று நாம் பேசப்போகிறோம். இது ஒரு வழக்கமான விவாதம் அல்ல. உலக குற்றவியல் வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புத்தகத்தின் அறிமுக விழா போன்ற ஒரு ஆழமான சட்டவியல் விவாதத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். சரி, இதை நாம் விரிவாக பார்ப்போம். என்ன புத்தகம் இது? அதாவது 1764ஆம் ஆண்டு இத்தாலிய சிந்தனையாளரான செசாரே பெக்காரியா எழுதிய குற்றங்களும் தண்டனைகளும் என்ற மாபெரும் படைப்பைத்தான் நாம் இன்று ஆழமாக அலசப் போகிறோம். ஆன் கிரைம்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ். ஆமா, இது வெறும் புத்தகம் அல்ல, உலக குற்றவியல் வரலாற்றின் மானுட சாசனம், அதாவது ஒரு கிரேட் சார்ட்டர் என்று போற்றப்படும் வரலாற்று ஆவணம். இந்த புத்தகம் திரு ஏகாந்தன் அவர்களின் சிறப்பான மொழிபெயர்ப்பில் தமிழில் வெளிவந்துள்ளது. இதன் ஆணிவேரான சட்ட சீர்திருத்தம் குறித்தும் இந்த நூலின் 44 அத்தியாயங்களையும் உள்ளடக்கிய விரிவான வரைபடத்தையும் இன்று நாம் காணப்போகிறோம். ஒரு அற்புதமான தத்துவ பயணம் இது. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், 18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இன்றைய நமது அடிப்படை உரிமைகளை எப்படி தீர்மானிக்கிறது? இதன் ஆன்மா என்ன? அந்த ஆன்மா இந்த நூலின் சமர்ப்பணத்திலும் அணிந்துரையிலுமே மிக தெளிவாக வெளிப்படுகிறது. ஏகாந்தன் இந்த புத்தகத்தை வெறும் சட்ட மாணவர்களுக்கோ அல்லது வழக்கறிஞர்களுக்கோ மட்டும் சமர்ப்பிக்கவில்லை. மனித உரிமைகளுக்காக போராடும் செயல்பாட்டாளர்களுக்கும் தர்க்கம் செய்யும் நண்பர்களுக்கும் சேர்த்தே சமர்ப்பித்துள்ளார். இதில் வழக்கறிஞர் பாலகுரு அவர்கள் தனது அணிந்துரையில் மிக ஆழமான ஒரு வரியை பதிவு செய்துள்ளார். என்ன வரி அது? குற்றவாளிகளை திருத்துவதே சட்டத்தின் நோக்கம், பழிவாங்குவதல்ல. இது வெறும் வார்த்தை அல்ல, ஒட்டுமொத்த புத்தகத்தின் மைய தத்துவமே இதுதான். ஏகாந்தனின் மொழிபெயர்ப்பு பணியை பற்றி பேசும்போது அது ஒரு பழங்காலத்து சிற்பத்தை சிறு கீறல் கூட இல்லாமல் செதுக்குவது போல இருக்கிறது. ஆமாம், ஒரு மிகச்சிறந்த ஒப்புமை அது. ஒரு சட்ட புத்தகத்தை மொழிபெயர்ப்பது என்பது நாவலை மொழிபெயர்ப்பது போன்றதல்ல. இல்லை, நிச்சயமாக இல்லை. அது ஒரு பழைய ஆபரேட்டிங் சிஸ்டத்தை புத்தம் புதிய கம்ப்யூட்டருக்கேற்ப மாற்றுவது போன்றது. ஏகாந்தன் 18ஆம் நூற்றாண்டு ஐரோப்பிய சட்டங்களை அப்படியே இயந்திரத்தனமாக மொழிபெயர்க்கவில்லை. இல்லை, அவர் ஒரு நடைமுறை சட்டத்தமிழை பயன்படுத்தியிருக்கிறார். சரியாக சொன்னீர்கள். இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டங்களான சிஆர்பிசி, பிஎன்எஸ்எஸ் ஆகியோடு ஒப்பிட்டு சட்ட குறிப்புகளை சேர்த்துள்ளார். இது ஒரு மிகச்சிறந்த சட்டவியல் தமிழாக்கம். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்கள். சட்டம் என்பது சாமானியர்களுக்கான ஆயுதம் என்று அவர் கூறுவது எந்த அளவுக்கு சாத்தியம்? சட்டம் எப்போதுமே அதிகார வர்க்கத்தின் மொழியாகத்தானே இருந்து வந்திருக்கிறது. நீங்கள் எழுப்பும் சந்தேகம் மிக நியாயமானது. சட்டம் பல நூற்றாண்டுகளாக அதிகாரத்தின் மொழியாகவே இருந்து வந்திருக்கிறது. ஆனால் சட்டத்தின் உண்மையான வலிமை அது தாய்மொழியில் சொல்லப்படும்போதுதான் முழுமையடைகிறது. தாய்மொழியில் சட்டம்? ஆமாம். ஒரு சாமானியனுக்கு தன் மீதான உரிமை என்ன, தன் மீதான அதிகாரத்தின் எல்லை என்ன என்பது அவனது சொந்த மொழியில் புரியும்போதுதான் சட்டம் அவனுக்கான ஆயுதமாக மாறுகிறது. மனிதர்கள் தங்களுக்கு புரியாத ஒன்றை எப்போதும் எதிர்ப்பதில்லை, மாறாக பயப்படுவார்கள். ஆமாம், புரியாத விஷயங்கள் எப்போதுமே ஒரு பயத்தை உருவாக்கும். அதைத்தான் ஏகாந்தன் தனது மொழிபெயர்ப்பு மூலம் உடைத்திருக்கிறார். சட்டம் பயமுறுத்தும் கருவியாக இல்லாமல் பாதுகாக்கும் கேடையாக மாற வேண்டும் என்றால் அது சாமானியனின் மொழியில் இருக்க வேண்டும். மிக ஆழமான ஒரு பார்வை இது. இந்த விவாதத்திற்குள் நாம் மேலும் செல்வதற்கு முன் ஒரு முக்கியமான சட்ட பொறுப்புத்துறப்பை நேயர்களான உங்களுக்கு தெரிவித்து விடுகிறோம். இது மிக அவசியம். நேயர்களே, இது 18ஆம் நூற்றாண்டு சிந்தனைகளின் கல்வி நோக்கிலான விவாதம் மட்டுமே. இது நேரடி சட்ட ஆலோசனை அல்ல. நடைமுறை சிக்கல்களுக்கு அதிகாரப்பூர்வமான சட்ட புத்தகங்களான பேர் ஆக்ட்ஸ் அல்லது கெசட் ஆவணங்களையே நீங்கள் பின்பற்ற வேண்டும். கண்டிப்பாக. இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், சொல்லுங்கள், 260 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த விதிகள் இன்றும் நவீன நீதிமன்றங்களில் ஏன் பொருந்துகின்றன என்பதுதான். முக்கியமாக 3 காரணங்களுக்காக இந்த புத்தகம் இன்றும் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த 3 காரணங்கள் என்னென்ன? முதல் விஷயம், சட்டத்தின் நிச்சயத்தன்மை, அதாவது சர்டனிட்டி ஆஃப் லா.
தண்டனை மிக கொடூரமாக இருப்பதை விட குற்றம் செய்தால் நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்ற உறுதிப்பாடே குற்றத்தை தடுக்கும் என்கிறார் பெக்காரியா. தப்பிக்க முடியாது என்ற பயம். ஆமா. இரண்டாவது, மரண தண்டனைக்கு எதிரான அவரது வாதம். மூன்றாவது, அதிகாரத்தின் வரம்பு. சட்டம் என்பது சமூக ஒப்பந்தமே தவிர ஆட்சியாளர்களின் தனிப்பட்ட விருப்பமல்ல. கொஞ்சம் பொறுங்கள். சமூக ஒப்பந்தம் என்று சொல்கிறீர்கள். தண்டனை நிச்சயம் கிடைக்கும் என்ற பயம் குற்றத்தை தடுக்கும் என்கிறீர்கள். ஆனால் நான் இதை சற்று எதிர்க்கிறேன். ஓ, ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? காலங்கள் மாறிவிட்டன. இன்று இணைய குற்றங்கள், சர்வதேச பயங்கரவாதம் என நவீன குற்றங்கள் பெருகிவிட்டன. குற்றவாளிகள் தொழில்நுட்பத்தில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் 260 வருட பழைய தத்துவங்கள் இன்றும் நடைமுறைக்கு ஒத்துப் போகுமா? நீங்கள் கேட்பது இன்றைய காலத்தின் மிக முக்கியமான கேள்வி. நான் மறுக்கவில்லை. குற்றங்களின் வடிவங்கள் மாறியிருக்கலாம். ஆமா, கத்தியை வைத்து மிரட்டிய காலம் போய்விட்டது. தத்துவம் குற்றத்தின் வடிவத்தை பற்றி பேசவில்லை, குற்றவாளியின் உளவியலை பற்றியும் அரசின் அதிகாரத்தை பற்றியும் பேசுகிறது. அதாவது தொழில்நுட்பம் மாறினாலும் மனித மனம் மாறவில்லை என்கிறீர்களா? மிகச்சரியாக புரிந்து கொண்டீர்கள். மனித மனதின் இயல்பும் அதிகாரத்தின் போக்கும் என்றுமே மாறுவதில்லை. ஒருவனை எதற்காக தண்டிக்கிறோம், அரசிற்கு அந்த அதிகாரம் எப்படி வந்தது என்ற அடிப்படையாரம் சிதைந்து விட்டால் சட்டம் என்பது சர்வாதிகாரத்தின் கருவியாக மாறிவிடும். அது ஒரு மிக ஆபத்தான நிலை. ஆமாம். அதனால் மனித உரிமைகளை பாதுகாக்கும் அந்த அடிப்படை தத்துவம் எக்காலத்திற்கும் பொருந்தும். புரிகிறது. ஆயுதங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறவில்லை. சரி, இப்போது நாம் இந்த புத்தகத்தின் 44 அத்தியாயங்களையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான வரைபடத்திற்குள் நுழைவோம். நேயர்களே, நாம் வெறும் பொருளடக்கத்தை படித்துக் காட்டப் போவதில்லை. இல்லை, இதன் பின்னணியே பார்க்கப் போகிறோம். முதல் பாதி, அதாவது அத்தியாயங்கள் 1 முதல் 22 வரை குற்றங்களின் வேர்கள் மற்றும் தர்க்கங்கள் குறித்து பேசுகிறது. ஆமா. முதல் 5 அத்தியாயங்கள் சட்டத்தின் அடித்தளத்தை அமைத்து தருகின்றன. அத்தியாயம் 1 ஆரிஜின் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ், அதாவது தண்டனைகளின் தோற்றம். மனிதர்கள் ஏன் தங்களின் சுதந்திரத்தின் ஒரு பகுதியை அரசிடம் ஒப்படைத்தார்கள் என்பதை இது விளக்குகிறதா? சரியாக சொன்னீர்கள். அதைத் தொடர்ந்து அத்தியாயம் 2 ரைட் டு பனிஷ், அல்லது தண்டிக்கும் உரிமை. அத்தியாயம் 3 கான்சிக்வென்சஸ் ஆஃப் தி ஃபோர்கோயிங் பிரின்சிபிள்ஸ், தத்துவத்தின் விளைவுகள். இங்குதான் அவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உடைக்கிறார். என்ன அது? அத்தியாயம் 4 மற்றும் 5 இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லாஸ் மற்றும் அப்ஸ்கியூரிட்டி ஆஃப் லாஸ், அதாவது சட்டங்களின் விளக்கம் மற்றும் சட்டங்களின் தெளிவின்மை குறித்து எச்சரிக்கிறார். ஒரு நிமிஷம். சட்டங்களின் தெளிவின்மை பற்றி அவர் ஏன் அவ்வளவு கவலைப்பட வேண்டும்? சட்டம் கொஞ்சம் நெகிழ்வாக இருந்தால் நீதிபதிக்கு வசதியாக இருக்குமே. அதுதான் ஆபத்தே. சட்டம் என்பது எழுதப்பட்டவையாகவும் அனைவருக்கும் புரிபவையாகவும் இருக்க வேண்டும். சட்டம் தெளிவாக இல்லாமல் மழுப்பலாக இருந்தால் அது நீதிபதியின் மனநிலைக்கு ஏற்ப வளைக்கப்படும். ஓ, சட்டம் தன் போக்கில் வளைக்கப்படுமா? ஆமாம். அது நீதி அல்ல, தனிமனிதனின் அதிகாரம். இதை பெக்காரியா கடுமையாக எதிர்க்கிறார். அருமையான விளக்கம். அடுத்ததாக குற்றங்களின் தன்மை குறித்து அத்தியாயங்கள் 6 முதல் 11 வரை விவாதிக்கிறார். அத்தியாயம் 6 மிகவும் பிரபலம். ப்ரொபோர்ஷன் பிட்வீன் கிரைம்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ், அதாவது குற்றங்களுக்கும் தண்டனைகளுக்கும் இடையிலான விகிதாச்சாரம். ஆமாம், இது மிக மிக முக்கியமான அத்தியாயம். இது எனக்கு ஒரு கேள்வியை எழுப்புகிறது. ஒருவன் பசிக்காக ஒரு ரொட்டி துண்டை திருடுகிறான், இன்னொருவன் ஒருவரை கொலை செய்கிறான். இரண்டுக்கும் ஒரே தண்டனை கொடுத்தால் என்ன நடக்கும்? இதுதான் பெக்காரியாவின் மாஸ்டர் ஸ்ட்ரோக். இரண்டுக்கும் மரண தண்டனை அல்லது மிக கடுமையான ஒரே தண்டனை என்றால் குற்றவாளியின் மூளை எப்படி வேலை செய்யும் தெரியுமா? எப்படி வேலை செய்யும்? எப்படியும் மாட்டினால் மரண தண்டனைதான். அதனால் ரொட்டியை திருடியதை நேரில் பார்த்த சாட்சியை கொன்று விடுவோம், தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பாவது கிடைக்கும் என்று நினைப்பான். அடா, இது மிக தர்க்க ரீதியான ஒரு உளவியல். ஆமா. விகிதாச்சாரம் இல்லாத கடுமையான தண்டனைகள் குற்றவாளிகளை மேலும் கொடூரமான குற்றங்களை செய்யவை தூண்டும். இதைத் தொடர்ந்து அவர் அத்தியாயம் 7 முதல் 11 வரை டிவிஷன் ஆஃப் கிரைம்ஸ், ஆனர், டியூலிங், கிரைம்ஸ் விச் டிஸ்டர்ப் பப்ளிக் ட்ராங்குவிலிட்டி, அதாவது குற்றங்களின் வகைப்பாடு, கௌரவம், கௌரவ சண்டைகள் மற்றும் பொது அமைதியை குலைக்கும் குற்றங்கள் பற்றியெல்லாம் அலசுகிறார். சரி, ஆனால் இதைவிட என்னை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அடுத்த கட்டம்தான். அத்தியாயங்கள் 12 முதல் 16 வரை நீதி விசாரணையின் சிக்கல்களுக்குள் புத்தகம் நுழைகிறது. அத்தியாயம் 12 இன்டென்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ், அதாவது தண்டனைகளின் நோக்கம்.
தண்டனையின் நோக்கம் பழிவாங்குவதல்ல, தடுப்பதே என்று கூறும் பகுதி இது. ஆமாம். அடுத்த அத்தியாயம் 13 மற்றும் 14 கிரெடிபிலிட்டி ஆஃப் விட்னஸஸ் மற்றும் எவிடன்ஸ், அதாவது சாட்சிகளின் நம்பகத்தன்மை மற்றும் சாட்சியங்கள் குறித்து ஆழமாக பேசுகிறார். ஆனால் சொல்லுங்கள். அத்தியாயம் 15 சீக்ரெட் அக்யூசேஷன்ஸ் அல்லது ரகசிய குற்றச்சாட்டுகள் பற்றியும், அத்தியாயம் 16 டார்ச்சர் அதாவது சித்திரவதை பற்றியும் பெக்காரியா வைக்கும் தர்க்கம் வியப்பாக இருக்கிறது. அன்றைய ஐரோப்பாவில் உண்மையை வரவழைக்க சித்திரவதை செய்வது சட்டப்பூர்வமான ஒரு நடைமுறையாகவே இருந்தது. சட்டப்பூர்வமாகவே இருந்தாதா? நம்பவே கடினமாக இருக்கிறது. ஆமாம். ஆனால் பெக்காரியா அந்த நடைமுறையின் தர்க்கப்பிழையை மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறார். சித்திரவதை என்பது உண்மையை கண்டறியும் கருவி அல்ல, அது ஒரு மனிதனின் வலியை தாங்கும் திறனை அளவிடும் அளவுகோல் மட்டுமே என்கிறார். அதாவது ஒருவன் வலிமையான உடல்வாகு கொண்ட உண்மையான குற்றவாளியாக இருந்தால் அவன் வலியை பொறுத்துக் கொண்டு உண்மையை மறைத்து விடுவான். ஆமாம், தப்பித்து விடுவான். ஒருவேளை பலவீனமான உடலமைப்பை கொண்ட ஒரு நிரபராதியை சித்திரவதை செய்தால் அவன் வலியை தாங்க முடியாமல் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்வான். அப்படிதானே? மிகச்சரியாக சொன்னீர்கள். சித்திரவதை என்பது பலசாலி குற்றவாளியை தப்ப வைக்கும், பலவீனமான நிரபராதியை தண்டிக்கும் முட்டாள்தனமான நடைமுறை என்று பெக்காரியா தைரியமாக முகத்தில் அறைந்தாற்போல கூறினார். உண்மையிலேயே மாபெரும் சிந்தனை இது. தொடர்ந்து அத்தியாயங்கள் 17 முதல் 22 வரை தண்டனைகளின் பல்வேறு வகைகளை பட்டியலிடுகிறார். அத்தியாயம் 17 பிக்யூனியரி பனிஷ்மெண்ட்ஸ், அதாவது பணத்தண்டனைகள். அத்தியாயம் 18 ஓத்ஸ் அல்லது சத்தியப்பிரமாணங்கள். மற்றும் மிக முக்கியமான அத்தியாயம் 19. அத்தியாயம் 19 என்ன சொல்கிறது? அட்வான்டேஜ் ஆஃப் இமீடியட் பனிஷ்மெண்ட், அதாவது உடனடி தண்டனையின் பயன். இதில் எனக்கு ஒரு சந்தேகம். தண்டனை உடனடியாக கிடைப்பதில் என்ன பெரிய உளவியல் இருக்கிறது? ஒருவரிடம் கழித்து கொடுத்தாலும் அதே தண்டனைதானே? இல்லை, அங்குதான் மனித மூளையின் இயல்பு வேலை செய்கிறது. ஒருவன் ஒரு குற்றத்தை செய்தவுடனேயே அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டால்தான் பொதுமக்களின் மூளை குற்றம் மற்றும் தண்டனை ஆகிய இரண்டுக்கும் இடையிலான தொடர்பை மிக நெருக்கமாக புரிந்து கொள்ளும். ஓ, ஒரு பாடம் போல. ஆமாம். குற்றம் செய்த பல வருடங்கள் கழித்து தண்டனை வழங்கப்பட்டால் மக்கள் அதை ஒரு சட்டத்தின் வெற்றியாக பார்க்க மாட்டார்கள், மாறாக ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வாக மட்டுமே பார்ப்பார்கள் என்கிறார் பெக்காரியா. மிகவும் தர்க்கரீதியான வாதம். தொடர்ந்து அத்தியாயம் 20 முதல் 22 வரை ஆக்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ், பனிஷ்மெண்ட் ஆஃப் தி நோபல்ஸ் மற்றும் ராபரி, அதாவது வன்முறை செயல்கள், உயர்குடியினருக்கான தண்டனை மற்றும் கொள்ளை குறித்து பேசி முதல் பாதியை நிறைவு செய்கிறார். சட்டம் உயர்குடியினருக்கும் சாமானியர்களுக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு வலியுறுத்துகிறார். ஆக முதல் பாதி முழுவதும் குற்றங்களின் தன்மையையும் நீதி விசாரணையின் இருண்ட பக்கங்களையும் தர்க்கரீதியாக உடைத்திருந்திருக்கிறார். நேயர்களே, இப்போது நாம் புத்தகத்தின் 2ஆம் பாதிக்குள் நுழைகிறோம். அதாவது மனித உரிமைகளும் சமூக தீர்வுகளும் குறித்த அத்தியாயங்கள். ஆமாம், 23 முதல் 44 வரையிலான அத்தியாயங்கள். அத்தியாயங்கள் 23 முதல் 27 வரை இன்ஃபேமி, ஐடில்னஸ், பனிஷ்மெண்ட் அண்ட் கான்ஃபிஸ்கேஷன் மற்றும் மைல்ட்னஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ், அதாவது அவமானம் ஒரு தண்டனையாக, சோம்பேறித்தனம், நாடு கடத்தலும் சொத்து பறிமுதலும் மற்றும் தண்டனைகளின் மென்மை என்று விவாதிக்கிறார். சரி. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட வரலாற்றையே மாற்றிய ஒரு அத்தியாயம் இருக்கிறது என்றால் அது அத்தியாயம் 28 பனிஷ்மெண்ட் ஆஃப் டெத், மரண தண்டனை. இதை பற்றி நாம் விரிவாக பேசியே ஆக வேண்டும். நிச்சயமாக. மரண தண்டனைக்கு எதிரான முதல் தார்மீக குரல் பெக்காரியாவுடையதுதான். அவர் சமூக ஒப்பந்த தத்துவத்தை, அதாவது சோஷியல் கான்ட்ராக்டை இங்கே மிக கூர்மையாக பயன்படுத்துகிறார். அதை எப்படி மரண தண்டனையோடு ஒப்பிடுகிறார்? அரசும் சட்டமும் எப்படி உருவானது? மனிதர்கள் தங்களின் பாதுகாப்பிற்காக தங்களின் சுதந்திரத்தில் ஒரு சிறு பகுதியை அரசிடம் ஒப்படைத்தார்கள். அதன் தொகுப்புதான் சட்டம். ஆனால் எந்த ஒரு மனிதனாவது தன்னைத்தானே கொன்று கொள்வதற்கான உரிமையை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பானா? கண்டிப்பாக மாட்டான். தன் உயிரை தானே எப்படி கொடுப்பான்? அதுதான். எந்த ஒரு பகுத்தறிவுள்ள மனிதனும் தனது உயிரை பறிக்கும் உரிமையை அரசுக்கு வழங்க மாட்டான். எனவே ஒரு குடிமகனைக் கொல்ல அரசுக்கு எவ்வித உரிமையோ அதிகாரமோ கிடையாது என்று ஆணித்தரமாக வாதித்தார். அதாவது நாமே கொடுக்காத ஒரு உரிமையை அரசாங்கம் எப்படி நம் மீது பயன்படுத்த முடியும் என்ற வாதம் மிக ஆழமானது. இந்த தர்க்கம்தான் உலகெங்கிலும் மரண தண்டனை ஒழிப்புக்கு வித்திட்டது. ஆமா, சந்தேகமே இல்ல. அடுத்து நீதிமன்ற நடைமுறைகள் குறித்து அத்தியாயங்கள் 29 முதல் 35 வரை பேசுகின்றன. இம்ப்ரிசன்மெண்ட், சிறைவாசம், ப்ராசிக்யூஷன் அண்ட் பிரிஸ்கிரிப்ஷன், வழக்கு தொடர்தலும் காலவரம்பும், கிரைம்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட் ப்ரூஃப், நிரூபிக்க கடினமான குற்றங்கள்
மற்றும் சூசைட், தற்கொலை. இன்னும் இருக்கிறது. ஆமா, ஸ்மக்லிங், கள்ளக்கடத்தல், சாங்சுவரிஸ், அடைக்கல தலங்கள் மற்றும் ரிவார்ட்ஸ் ஃபார் அப்ரிஹெண்டிங் ஆர் கில்லிங் கிரிமினல்ஸ், அதாவது குற்றவாளிகளை பிடிப்பதற்கான வெகுமதிகள் என அனைத்தையும் தர்க்க ரீதியாக அணுகுகிறார். மிகச்சரி. இறுதியாக அத்தியாயங்கள் 36 முதல் 44 வரை முற்போக்கு சிந்தனைகளையும் தீர்வுகளையும் பெக்கரியா முன்வைக்கிறார். அட்டெம்ப்ட்ஸ், அக்காம்ப்ளிசஸ் அண்ட் பார்டன், அதாவது குற்ற முயற்சிகள், கூட்டாளிகள் மற்றும் தண்டனை விலக்கு. ஃபால்ஸ் ஐடியாஸ் ஆஃப் யூட்டிலிட்டி, பயன்பாடு குறித்த தவறான சிந்தனைகள். சயின்சஸ், அறிவியல். மேஜிஸ்ட்ரேட்ஸ், நீதிபதிகள். ரிவார்ட்ஸ், வெகுமதிகள். மற்றும் பார்டன்ஸ், பொது மன்னிப்பு என பல விஷயங்களை பேசுகிறார். ஆனால் எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக அமைவது அத்தியாயம் 42. ஆமா, எஜுகேஷன், அதாவது கல்வி. ஆக இவையெல்லாம் நமக்கு உணர்த்துவது என்ன? எனக்கு ஒரு பெரும் ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு குற்றவியல் புத்தகம் எப்படி ஒருவனை தண்டிக்க வேண்டும் என்று பேசும் புத்தகம் ஏன் கல்வி மற்றும் அறிவியல் என்ற அத்தியாயங்களோடு முடிகிறது? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. சட்டங்களையும் காவல்துறையையும் தீவிரப்படுத்துவதை விட்டுவிட்டு பெக்காரியா ஏன் கல்வியை பற்றி பேச வேண்டும்? இதை நாம் ஒரு பரந்த பார்வையோடு இணைத்து பார்த்தால் பெக்காரியாவின் ஆக்கச்சிறந்த தொலைநோக்கு சிந்தனை நமக்கு புரியும். அறியாமைதான் குற்றங்களின் ஆணிவேர். ஓ, அறியாமையை ஒழிக்க வேண்டும் என்கிறாரா? ஆமாம். சட்டத்தை மேலும் கடுமையாக்குவதோ தண்டனைகளை கொடூரமாக்குவதோ குற்றங்களை தடுப்பதற்கான இறுதி தீர்வல்ல. அறிவொழியே, அதாவது என்லைட்டன்மெண்ட் தான் உண்மையான தீர்வு. மிக சரியான பார்வை. கல்வி மற்றும் அறிவியல் சிந்தனை வளரும்போது மனிதர்கள் ஒரு செயலின் நீண்டகால விளைவுகளை பகுத்தறிந்து பார்க்கத் தொடங்குவார்கள். சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் என்ன என்பதை உணர்வார்கள். அப்போது சட்டமீறல்கள் தானாகவே குறையும். சட்டத்தின் இருப்பு என்பது மக்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, அவர்களை பண்படுத்துவதற்காகவே என்பதை அவர் இதன் மூலம் நிறுவுகிறார். என்ன ஒரு அற்புதமான தொலைநோக்கு பார்வை! நேயர்களே, 18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு தத்துவ படைப்பு இன்று ஏகாந்தன் அவர்களின் கடித உழைப்பாலும் இந்த சட்டவியல் தமிழாக்கம் என்ற முயற்சியாலும் தமிழ் வாசகர்களான உங்கள் கைகளில் ஒரு நிகழ்கால பாடமாக மாறியுள்ளதை நீங்கள் இப்போது உணர்ந்திருப்பீர்கள். சட்டம் என்பது வெறும் புத்தகங்களில் உள்ள பிரிவுகள் அல்ல, அது ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த மனசாட்சி என்பதை இந்த புத்தகம் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. நிச்சயமாக இன்றும் மனித உரிமைகள் ஆணையங்கள், அரசியல் சாசன விவாதங்கள் மற்றும் நமது அன்றாட சட்ட நடைமுறைகள் அனைத்திலும் பெக்காரியாவின் இந்த தத்துவங்களே ஆணிவேராக அமைந்துள்ளன. மனிதகுலம் சுதந்திரத்தை நோக்கி போட்ட ஒவ்வொரு அடியிலும் இந்த புத்தகத்தின் தாக்கம் இருக்கிறது. இந்த தத்துவத் தேடலை நிறைவு செய்வதற்கு முன் ஒரு புதிய ஆழமான சிந்தனையை நேயர்களான உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நாம் பெக்காரியாவின் ஒரு முக்கிய தத்துவத்தை பார்த்தோம். ஆமாம், அந்த நிச்சயத்தன்மை தத்துவம். தண்டனை கடுமையாக இருப்பதை விட அது நிச்சயம் கிடைக்கும், அதாவது சர்டனிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் என்ற எண்ணமே குற்றங்களை தடுக்கும் என்பது. ஆனால் சிந்தியுங்கள் நேயர்களே, 18ஆம் நூற்றாண்டில் குற்றம் நடந்த இடம், குற்றவாளி யார் என்பது பெரும்பாலும் வெளிப்படையாக தெரிந்துவிடும். ஆமாம், அன்றைய சமூகம் அப்படிப்பட்டது. ஆனால் இன்றைய இந்த டிஜிட்டல் யுகத்தில் நிலைமை என்ன? எந்த நாட்டில் இருக்கிறான் என்றே தெரியாமல் தன் அடையாளத்தை முழுமையாக மறைத்துக்கொண்டு ஒரு ஹேக்கரால் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு மாபெரும் சைபர் குற்றத்தை செய்துவிட முடிகிறது. ஆமாம், யாருக்கும் முகம் தெரிவதில்லை. எல்லைகளற்ற முகமற்ற இந்த இணைய உலகில் எந்த சட்டத்தின் மூலம் அவனை கைது செய்வது? தண்டனை நிச்சயம் கிடைக்கும் என்ற பெக்காரியாவின் இந்த தத்துவம் முகமே இல்லாத டிஜிட்டல் உலகில் சாத்தியமா? இது உண்மையிலே மிகப்பெரிய சவால். ஒருவேளை பெக்காரியா இன்று உயிருடன் இருந்தால் எந்த நாட்டவர் என்றே தெரியாத இந்த இணைய குற்றவாளிகளை கையாள என்ன மாதிரியான புதிய சமூக ஒப்பந்தத்தை முன்மொழிந்திருப்பார்? இது உண்மையாகவே நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கும் ஒரு மிகச்சிறந்த கேள்வி. காலம் மாறும்போது சட்டமும் தன்னைத்தானே பரிசீலித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இது மீண்டும் நினைவூட்டுகிறது. அந்த திறந்த சிந்தனையோடு இன்றைய இந்த ஆழமான விவாதத்தை நாம் நிறைவு செய்கிறோம். ஆரம்பத்தில் நாம் கற்பனை செய்த அந்த நீதிமன்ற அறை நினைவிருக்கிறதா? இனி அந்த அறைக்குள் நுழையும் போதும் செய்திகளில் ஒரு வழக்கை பற்றி படிக்கும்போதும் அதன் பின்னால் இருக்கும் மனித குலத்தின் தத்துவத் தேடலும் உங்களுக்கு நினைவுக்கு வரும். ஆமாம், அந்த மனித உரிமைகளுக்கான ஓயாத போர்க்குரல் உங்கள் நினைவுக்கு வரும் என நம்புகிறோம். விடை தேட வேண்டிய பல கேள்விகளுடன் இந்த விவாதத்தை உங்கள் சிந்தனைக்கே விட்டுவிடுகிறோம். உங்கள் நேரத்திற்கும் அறிவார்ந்த ஆர்வத்திற்கும் மிக்க நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.